பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1:18 இப்படியாய் சொல்கிறது, உங்கள் பாவங்கள் செந்நிறமாய் இருந்தாலும் அதை வெண்மையான பனியை போல் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட பிரான்ஸ்ல ஒரு 4 வருடங்களாக பனிப்பொழிவே இல்லை. கடைசியாக 2019 தான் நல்ல பனிப்பொழிவு இருந்தது. அதன் பிறகு இந்த நாளில் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் மேலாகிவிட்டது. ஆனா இந்த பனி விழுந்தா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னா, எங்கு பார்த்தாலும் வெண்மையாய் தெரியும். இந்த ரோடு கருப்பா இருந்தாலும் சரி, அதனுடைய அழுக்கு எல்லாத்தையும் மறைச்சு இந்த பனி என்ன ஆயிடும் சொன்னா தன்னுடைய வெண்மையை அதிகமா காண்பிக்கும். இதை பார்க்கிறப்பதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தமே எனக்கு புரிந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, உங்கள் செந்நீரை போல இருந்தாலும் அதை பனியை போல மாற்றோம்னா, அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா அந்த பாவமே தெரியாத மாதிரி, அதனுடைய சுபாவமே தெரியாதபடி மூடிடுவேன் அப்படின்ற மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல எதுவுமே தெரியாது. ரோடு தெரியாது, பள்ளம் தெரியாது. நம்ம நடந்து போறப்போ சில நேரங்கள்ல இந்த மாதிரிலாம் நிறைய காருங்கள்லாம் பின்னாடி இருக்கும், அதெல்லாம் மறைந்து போயிருக்கும் பனியினால. அந்த மாதிரிதான் நம்முடைய பாவங்களை மறைக்கிற தெய்வம் அவர் என்ன பண்ணுவார்னு சொன்னா, செந்நீரை போல இருந்தாலும் அவர் சமூகத்துல சங்கீதங்கள் எழுதின புஸ்தகம் 51ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்றார், சுத்தமாவேன் அப்படின்னு சொல்லுவார். பனியை போல சுத்தமாவேன்னு சொல்லுவார். சோ நம்முடைய பாவத்தை அவர் இடத்துல அறிக்கையிடும் போது அவர் நம்மை சுத்தம் செய்து என்ன பண்ணுவார்னா உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற்றுவார். அதனால எந்த பாவங்களா இருந்தாலும் சரி அவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாம். அவர் வெண்மையாய் நம்மை மாற்றி, பரிசுத்தமாய் நம்மை மாற்றி அவர் சமூகத்தில் ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் தம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you all.